வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் இது 19ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூராடம் மாலை 5:20 வரை, அதன் பின் உத்திராடம். திதி வளர்பிறை, திருதியை மதியம் 12:48 வரை, அதன் பின் வளர்பிறை, சதுர்த்தி. யோகம் அமிர்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், தனுசில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஜோதிடம், பிரசன்னம், திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்மளை தொடர்பு கொள்ளலாம். திரையில் தெரியக்கூடிய நம்பர் தான் நம்மளுடைய நம்பர். நமக்கு இருப்பது ஒரே நம்பர் தான், 9840146335. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் ஆன்லைன்லேயோ இல்லை நேரிலோ வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 2-7 கிரகமான சுக்கிரன் நேற்று நள்ளிரவில் மகரத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடம் வந்தாச்சு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது சிறப்பு. தொழில் நல்லா நடக்கும். அதுலேயும் இந்த ஃபேன்சி குட்ஸ், ஆடம்பர பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸு, துணிக்கடை, இந்த மாதிரி துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறவங்க, அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த திருப்பூர், ஈரோடு சைடில் இந்த துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதில் பிறந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் இருந்து தனக்காரகனால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. இப்போ பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இது போன்ற பண வரவு சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம், நிதி நிலையில் ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நேரம். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. நிறையா இன்றைக்கி உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும், பலருக்கு ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள், அவர்களோட ஏதாவது பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். நண்பர்களோடு சுற்றுலா பயணம் இந்த மாதிரி ஏற்படுவதால் மனமும் மகிழ்ச்சி அடையும். அல்லது உங்கள் சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய ஏற்பாடு ஒரு சில விஷயங்களுக்கு நடக்கும். சொந்த பந்தங்களோடு சேரக்கூடிய யோகம், ஏற்பாடுகள் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 4 கிரகம், சுகஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன், இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வந்து உங்கள் ராசி பார்வையிடுகிறார். அதனால் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். பழைய வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் புதிய வண்டி வாங்கலாமாங்கிற யோகம் ஏற்படும். அதுவும் ஒரு லிமிட்டட் எடிஷன் மாதிரி ஏதாவது ஒரு புதிய வாகனம் ஏதாவது வந்ததுன்னா அது மேலே ஒரு மோகம் ஏற்படும்.
ஆசை ஏற்படும். அதற்கான வசதியும் உங்களுக்கு உண்டு. வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடிய கிரகம், தனஸ்தானத்துக்கு உரிய கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியோடு இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். தனஸ்தானத்திற்கு அதிபதியை தனக்காரகன் பார்வையிடுவது ஒரு யோகம். வருமானம் நிறையா வரும், பல ரூபத்தில் வருமானம் வரும். உங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் உண்டு, ஊதிய உயர்வு உண்டு, உங்களுடைய நிலைப்பாடில் ஒரு உயர்வு உண்டு. பலருக்கும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க. உங்களால் மற்றவர்களுக்கு ஆதாயம் உண்டு. சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் இருந்தார். நேற்று நள்ளிரவில் அவர் 5ஆம் இடம் சென்று விட்டார். 2 கூடிய கிரகம் 5ஆம் இடம் சென்றாலும் அது சிறப்பான யோகத்தை தான் செய்யும். சுக்கிரனால் உங்களுக்கு நன்மை தான். உங்கள் ராசிக்கு 7 கூடிய கிரகம் அவர் இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கார். குரு 9ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியை பார்வையிடுகிறார். அதனால் இதுவும் ஒரு நல்ல யோகமான அமைப்பு தான். நிறையா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும். பலருக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரம் இது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணத்திற்கான நேரம், சிறப்பான நேரம் இது. கொஞ்சம் முயற்சி செய்தாலும் இப்போ வெற்றி கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெலாம் இப்போது எஜுகேஷனில் இப்போ அடுத்த லெவலில் அவங்க போகிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் தெரியும். புதிய புதிய படிப்புகள்லாம் தேடி கண்டுபிடிச்சி படிப்பாங்க. இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சூரியன் இருப்பது ஒரு சிறப்பான யோகம். இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான், உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இப்போது நேற்று நள்ளிரவில் 4ஆம் இடம் சென்று விட்டார். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பலம். அதுவும் சனி பகவான் வீட்டுக்கு போய் உட்கார்றார். அது ஒரு பெரிய யோகம். அதனால் நல்ல இப்போ வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் பல துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் அவரும் பலமாக போய் உட்கார்றார். திக்பலத்தோடு போய் உட்கார்றார். அதனால் இப்போ துலா ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. உடம்பில் ஏதாவது வியாதி வேக்கெல்லாம் இருந்ததுன்னா, பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். சில பேருக்கு சொல்ல முடியாத சில வியாதிகள் இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் பெண்களுக்கான சில மாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாயிடும். இன்னும் ஓரிரு நாட்களில் பரிபூர்ணமாக ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடுவீங்க. இந்த நாள் யோகமான நற்பலன் நடக்கக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடம் சென்று விட்டார். 2ஆம் இடத்தில் சந்திர பகவான், உங்கள் ராசி அதிபதி இப்போது 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் அந்த நீச்சம் பெற்ற ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் சந்திரன், அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசியை குரு பார்த்துட்ருக்கார். அதனால் வருமானம் குறைவில்லாமல் வரும். நிறைவான வருமானம் வரத்துக்கான நேரம். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உயர்வு காணக்கூடிய நேரம். குடும்பத்தில் இப்போ அமைதி நிலவும். குடும்பத்தார் சந்தோஷமாக இருப்பார்கள். இல்லறம் நல்லறமாக இருக்கும். இது ஒரு யோகமான நாள். தனுர் ராசிக்காரர்களுக்கு ராசியை சந்திர பகவான் கிடக்கக்கூடிய இந்த நேரம் சற்று மனம் தளர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு ஏற்படும். தைரியமாக இருக்கணும். இப்போது தேவையில்லாத பழைய சிந்தனைகள் வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வரும். அதை நினைத்து கவலைப்படுவாங்க சில பேர். அதனால் கவலையெல்லாம் ஓரம் தூக்கி போட்டுட்டு தெய்வ சிந்தனையோடு இருப்பது சிறப்பு. தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாக இருக்கிறது தான் தனுசுக்கு எப்பயுமே உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் வீரத்திற்கும் தைரியத்துக்கும் சொந்தக்காரர்கள். அந்த தனுசு அப்படிங்கிறதே சிவதனுசுன்னு பேர், வில் அம்பு. அதனால் தைரியமாக எதையும் ஃபோக்கஸோடு செய்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இப்போ உங்களுடைய இலக்கை அடைவீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த நாள் சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகமான கிரகம் சுக்கிரன். அவர் இது காலம் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்தாச்சு. 5 கூடிய கிரகம், மிக மிக யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம், முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அவர் இப்போ ராசிக்குள்ளே வந்துட்டார். ராசிக்குள் சுக்கிரன் வருவது ஒரு விதத்தில் சிறப்பு. 7 கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண விஷயங்கள் கைகூடும். திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றியடையும்.
இப்போ தொழில் ரீதியான ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியடையும். தொழிலுக்காக நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பான பலனை தரும். வருமானம் வரும். புதிய ஒப்பந்ததாரர்கள் கையெழுத்திடுவார்கள் உங்கள் தொழிலுக்காக. தொழிலுக்கான ஒரு பயணமும் உண்டு. அந்த பயணம் வெற்றியடையும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், அவர் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 12இல் இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமணத்திற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதுவும் மகரம் கும்பத்துக்கு சுக்கிரன் கொடுக்குற மாதிரி ஒரு யோகத்தை வேறு எந்த கிரகமும் கொடுக்காது. அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் இப்போது உடனே குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய நேரம். இல்லறம் நல்லறமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போ திருமணம் நிச்சயமாகும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் உண்டு. நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 5 கிரகம் 10ஆம் இடத்தில். அதனால் இப்போது தொழில் விஷயமாக சில முயற்சிகள் வெற்றியடையும். நிறைய பேருக்கு இப்போ நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். வீடு, ஏதாவது ஃப்ளாட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு லேண்டு, வேக்கண்ட் லேண்டு, காலி லேண்டு, விவசாய நிலம், தோப்பு, துறவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். பேங்க் லோனும் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கும். நல்ல ஏரியாவில் வீடு வாங்குவீங்க. ஏரிக்குள்ளே வீடு வாங்காமல் நல்ல ஏரியாவில் வீடு வாங்கணும். ஏரிக்குள்ளே போய் இப்போ எல்லோரும் வீடு வாங்கிட்டு தண்ணி வந்துருச்சுன்னு கஷ்டப்படுறாங்க. நல்ல ஏரியாவில் உங்களுக்கு வீடு அமையும். அதற்கான யோகம் உண்டு. அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். இது ஒரு சந்தோஷமான நாள்.